நடிப்பு திலகம் சிவாஜி கணேசனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். சிவாஜி கணேசன் முதல் முறையாக ரூபாய் 1 கோடி சம்பளம் வாங்கிய திரைப்படம் எது தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்தநாள் இன்று உலகம் முழுவதும் அவரது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த நிலையில்தான் சிவாஜியின் மறைவுக்கு பின்னர் எந்த ஒரு நடிகராலும் அவரது இடத்தை நிரப்பப்படாமல் உள்ளதா? இனி காலத்திற்கு இப்படி ஒரு நடிகர் வரமாட்டார் என்றும் அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்துதான் சிவாஜி கணேசன் கெரியரில் படையப்பா திரைப்படம் முக்கியமான படமாக அமைந்தது. ரஜினிக்கு தந்தையாகவும் தர்மலிங்கம் என்ற கேரக்டரில் கம்பீரமான நடிப்பையும் சிவாஜி வெளிப்படுத்தியுள்ளாராம். அதனைத் தொடர்ந்து ரஜினியின் கெரியரில் படையப்பா திரைப்படமானது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுடன் இன்றைக்கும் அந்த படம் ஆசிட்டாகவும் பேசப்படுகிறது. மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்ற படம் இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது. படையப்பா படத்தில் பிசினஸ் முடிந்த பின்னர் தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பிலிருந்து சிவாஜிக்காக சம்பளம் காசோலை அவரது மகன் ராஜ்குமாரிடம் வழங்கப்பட்டது. இதை பார்த்து அதிர்ச்சியுற்ற ராஜ்குமார் சிவாஜியிடம் ரூபாய் 1 கோடி காசோலையை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்கு சிவாஜி ஒரு 0 கூடுதலாக போட்டியிருப்பார்கள் என்றும் கூறினாராம். இதன் பின்னர் தான் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சிவாஜி போன் செய்து பேசிய விவரங்களை கேட்டறிந்தார். அப்போதுதான் ரஜினிகாந்த் தான் சிவாஜிக்கு ரூபாய் 1 கோடி சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னதாக தெரிவிக்கப்படுகிறதாம். இந்த சம்பவங்கள் நடந்த பின்னர் ரஜினிகாந்திற்கு நன்றி தெரிவித்து சிவாஜி கடிதம் ஒன்றும் எழுதியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.